ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, ஃபஸ்ட்டு மிட்டம் 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆல் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ஆன்சரும் இதிலே கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் நான் எல்லா ஆன்சரும் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே பிக் கொஸ்டின் ஸ்மால் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சிம்பிள் பட்டனை லைக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? முதலீடு பருவத் தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அறிவியல் 10ஆம் வகுப்பு. சரிங்களா? டோட்டல் பார்த்தோம்னாக்கும் 10 ஒன் வேர்ட்ஸு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 10 ஒன் வேர்டு. இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. சரிங்களா? ஒன் வேர்டு 10 1 மார்க். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ 2 மார்க் 5 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் 18வது கட்டாய வினா. அந்த இதை நம்ம கன்ஃபார்ம் எழுதணும். அதுபோக இது 4 எழுதினா போதுமானது. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க 4 கேட்டிருக்காங்க. இதில் 25 கட்டாய வினா. சரிங்களா? இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுக்கு 50 மார்க் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கடுத்து பிக் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது திருப்புத்திறன் தத்துவம் வரையறு ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. திருப்புத்திறன் தத்துவத்துக்கு 2 மார்க், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுவதற்கு 5 மார்க், ரெண்டும் சேர்ந்து 7 மார்க். சரிங்களா? அதுக்கடுத்து இது 2 கேட்டிருக்காங்க. 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது. அதே மாதிரி 27ல் ஆ இல்லைன்னா ஆ எழுதணும். சரிங்களா? 2 சேர்ந்து எழுதினாதே அவங்களுக்கு 7 மார்க். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா, வாங்க இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம். சரிங்களா? இது ஒன் வேர்டுக்கான ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். நியூட்டனின் 3ஆம் விதி, குளிலென்ஸ் 22.4 லிட்டர், பாதரசம் Hg, எத்தில் ஆல்கஹால், மைட்டோகாண்ட்ரியா 33, 9.8 N -0.25 M, 6.023 மல்டிபிள் 10⁻23 மூலக்கூறுகள். இது 1 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த நிறை எடை வேறுபடுத்துக. நிறைண்டா என்ன, எடைண்டா என்ன? நீங்கள் இதை படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து ஆக்சிசோமின் பாகங்கள். அது படம் வரையில், பட் அதோட பாகங்களை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் படம் வரைஞ்சி பாகம் வரைஞ்சிக்கலாம். ஒப்பு அணுமுறை வரையறு சிம்பிள். சரிங்களா? நிலமும் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கேள்வியோட ஆன்சர். சுவாச ஈவு என்றால் என்ன, அந்தது ஆன்சர். முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. பல்வாய்ப்பாட்டினை எழுதுக. சரிங்களா? அதுக்கடுத்து 16வது கேள்வி பார்த்தோம்னா, ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தவங்க 18 2 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? ஒரு சில கொஸ்டின் நான் இது பண்ணல. சரிங்களா? சாரி, ஒரு சில கொஸ்டின் நம்ம விரிவாக கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. ஒரு சில கொஸ்டின் தான், மற்ற கொஸ்டின்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து 4 மார்க் கேள்வி பாருங்கள். பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள் கரெக்டாக 4 இது கொடுத்துருக்கேன். 4 மார்க்கு. குவிலென்ஸோட வேறுபாடு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து அணுக்கட்டு எண். இது பிக் கேஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? 2 மார்க்கு 5 மார்க் கேள்வி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து 22வது கேள்வி, அட்டையில் காணப்படும் ஒட்டுணி தகவமைப்புகள். ஸ்பீடாக போனால் நீங்கள் பேஸ் பண்ணி அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் நோட்டில் நோட் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு வித்தலை வேர் மற்றும் இரு வித்தலை வேர் வேறுபடுத்துக. இது 2. சரிங்களா? 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். நார்வேர் மண்டலம், ஆணிவேர் மண்டலம், கேம்பியம் இல்லை, கேம்பியம் உள்ளது. 2ஆம் நிலை வளர்ச்சி இல்லை, 2ஆம் நிலை வளர்ச்சி உண்டு. சைலம் புளோயம் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். சைலம் நட்சத்திர வடிவில் இருக்கும். அதுக்கடுத்து பொறுத்துக. புளோயம், கேம்பியம், சூல், வாஸ்குலார், கற்றை, சைலம். சைலம் எதுக்கு பயன்படுது? நீரை கடத்துதல். சரிங்களா? இதை புரிஞ்சு படித்தா நம்மளுக்கு ஈஸியாக
நிற்கும். சரிங்களா? இது 25ஆம் கேள்வி முக்கியமான கேள்வி, கட்டாய வினா. அதை நீங்கள் கொஞ்சம் மேக்ஸு போட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் விடை வந்து 6.023 மல்டிபிள் 24 சாரி மல்டிபிள் 10⁻24 நீர்மூலக்கூறுகள். அதுக்கடுத்து வந்த மாதிரி 7 மார்க்கு பிக் கேள்வி. சரிங்களா? இது வந்து 2 மார்க்கு, இது 5 மார்க். திருப்புத்திறன் தத்துவம் 2 மார்க்கு, ஒளியின் 5 பண்புகள் 5 மார்க். சரிங்களா? இது முதலோட கேள்வி. அது அல்லது அதுக்கடுத்து இது பாருங்கள், இரும்பு துருப்பிடிக்க இரு காரணங்கள், ஆக்சிஜன், ஈரம், நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகள், இது ஒரு 5, மொத்தம் 7 பாயிண்ட் எழுதுனா நம்மளுக்கு 7 மார்க். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அணு பிளக்கக்கூடியது, அணுவை உருவாக்கவும் அழிக்கவும் முடியும். அணுக்கரு வினைகளில் ஒரே தனிமத்திற்கு ஐசோடோப்புகள் உண்டு. வெவ்வேறு தனிமங்களுக்கு ஐசோ பார்கள் இருக்கலாம். அணுவில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் உள்ளது. அதுக்கடுத்த கேள்வி பார்த்தோமாக, பசுங்கணிகத்தின் பகுதிகள் படம் வரைய வேண்டும். ஆனால் படத்தை நான் வந்து கொஞ்சம் வரைய முடியாது. அண்டு அதோட பாகங்கள் கொடுத்துருக்கேன். முயலின் ஆணின பெருக்க மண்டலம், அதுவும் வந்து படம் வரைஞ்சி நம்ம எழுதலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ படம் நான் வரையலை, நீங்கள் கொஞ்சம் புக்கில் பார்த்து வரைஞ்சிக்கணும். சரிங்களா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் ரெண்டுக்கும் வேறுபாடுகள் கொடுத்துருக்கேன். ஆக்சிஜன் தேவை, இது ஆக்சிஜன் தேவையில்லை. முழுமையான சிதைவு, இது முழுமையற்ற சிதைவு. 38 ஏடிபி கிடைக்கும், 2 ஏடிபி மட்டும்தான் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் H2O நீர் உருவாகும். ஆல்கஹால் அல்லது லாக்டிக் அமிலம் உருவாகும். மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும். சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். சரிங்களா? அதுக்கடுத்து சிஎன்எஸோட உருவாக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். சரிங்க, நம்ம நரம்பு மண்டலம் தான் அதோட இங்கிலீஷ் ஃபுல் ஃபார்ம். அண்டு தமிழில் எழுதுனா மத்திய நரம்பு மண்டலம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு மிட்டம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் அண்டு ஆன்சர் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு மிக முக்கியமான இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு காலாண்டுலையும் கேட்கலாம், அரையாண்டுலையும் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சமூக அறிவியலில் மீட் பண்ணலாம். வணக்கம்.